இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஜாதகத்தில் சூரியன் சரியில்லைன்னா என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். பொதுவா சூரியன் நவ கிரகங்கள்ல நடுவுல இருக்கிறது யாரு? நடுநாயகமா இருக்கிறது யாரு? சூரியன். சூரியன் ஒரு ஜாதகத்துல நல்லா இருந்தா, இப்போ மருத்துவம் படிக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா சூரியன் நல்ல திக் பலத்துல இருக்கும், சூரியன் உச்சமா இருக்கும். ஏன்னா நம்ம மருத்துவம் படிக்கிறதுக்கு செவ்வாயோட சூரியனையும் நம்ம சேர்த்து பார்ப்போம். அரசு வேலைக்கு யாராவது என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது அரசு வேலைக்கு வாய்ப்பு இருக்கா, அரசு வேலை கிடைக்குமா அப்படின்னா முதல்ல சூரியன் எங்கே இருக்கிறாருன்றது தான் பார்ப்போம். இப்போ சூரியன்றது அரசு வேலையை குறிக்கக்கூடியது, கண்ணை குறிக்கக்கூடியது, இதயத்தை குறிக்கக்கூடியது, அப்பாவை குறிக்கக்கூடியது. ஜாதகத்தில் சூரியன் ரொம்ப நல்லா இருக்கணும். நாங்கள் ஜாதகம் கணிக்கும் போது, என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது நாங்கள் சொல்லுவோம், சூரியன் இப்படி இருக்குது, அப்பா கூட ஏதாவது மன வருத்தம் வந்ததுன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து இருந்துக்கங்க. சில பேர் சொல்லுவாங்க, எங்கள் அப்பா கிட்ட பேசியே பல வருஷம் ஆகுது, எங்கள் அப்பா வந்து என்னை ஹாஸ்டலில் விட்டுட்டாரு, சின்ன வயசுலேருந்து நான் ஹாஸ்டலில் வளர்ந்தேன், பாட்டி வீட்டில் வளர்ந்தேன், அப்பாவோட அன்பே இல்லாமல் வளர்ந்தேன். இந்த மாதிரி சில பேர் சொல்லியிருக்கிறாங்க ஜாதகம் பார்க்கும்போது. எப்படி பார்த்தாலும் ஒரு ஜாதகத்தில் சூரியன்றது நல்லா இருக்கணும். ஒருவேளை சூரியன் சரியில்லாமல் இருந்து அதனுடைய தசையோ புத்தியோ வருகிற போது, இப்போ சூரிய தசா வந்துருச்சு, சூரிய புத்தி வந்துருச்சு, ஆனால் அது நமக்கு ஜாதகத்தில் அது சரியில்லாமல் இருக்குன்னா அது சில பிரச்சனைகளை கொடுக்க தான் செய்யுது. கண்ணில் பிரச்சனை, இதயத்தில் பிரச்சனை, உடல்நல கோளாறுகள், அரசு தரப்பு அரசியல்வாதிகள் இவர்களோட சில சங்கடங்களை சந்திக்க வேண்டிய சூழல், இந்த மாதிரியான விஷயங்களை அது ஏற்படுத்த தான் செய்யுது. நிறைய ஜாதகங்களை பார்க்குற அந்த அனுபவத்தை வச்சு சொல்கிறேன். சூரியன் இப்படி அவயோகியாக இருந்து, சூரியன் சரியில்லாமல் இருந்து ஒரு தசா நடத்துகிற போது அது சார்ந்த சூரியனுடைய காரகத்துவத்தில் அது சில சங்கடங்களை கொடுக்கத்தான் செய்கிறது. ஒருவேளை சூரிய தசை வந்துருச்சு, அது சரியில்லை, அதன் மூலமாக பிரச்சனைகள் இருக்குன்னா நாம் என்ன பண்ணலான்னா, இது பொதுவான பரிகாரம் தான். உங்கள் ஜாதகத்தில் சூரியன் எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்து தான் நம்ம பலன் சொல்ல முடியும். ஒருவேளை யாருக்காவது சூரியன் சரியில்லாமல் இருந்ததுன்னா அவர்கள் சென்று வழிபாடு செய்ய வேண்டிய கோவில்களில் ஒன்று, சென்னை பக்கத்தில் திருவள்ளூர் இருக்குது தெரியுமா, அங்கே அது பக்கத்தில் செங்குன்றம்னு இருக்குது, அது பக்கத்திலேயே இருக்குது சூரியனுக்குரிய ஒரு கோவில். அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய பேர் புஷ்பரதேஸ்வரர், அம்பாளினுடைய திருநாமம் சொர்ணாம்பிகை. வாய்ப்பு கிடைச்சதுன்னா ஒரு முறை அங்கே போய் வழிபாடு செய்யுங்கள். இதே போல ஒரு பரிகார முறையோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.